கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுப தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரலான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும், கடன் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்திருவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துனியாவில் ஒரு முஃமின் தன்னுடைய இலக்காக எதை கொண்டிருக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு சில செய்திகளை திருக்குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸின் வாயிலாக சொல்லி இருக்கிறார்கள். செய்தி என்ன என்று சொன்னால், ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் அவனுடைய இலக்கு மறுமையும் மறுமை சார்ந்த பயன்களுமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர துனியாவும் துனியா சார்ந்த எந்த ஒரு பிரயோஜனத்தையும் நாடி ஒரு மனிதன் எந்த ஒரு அமலையும் செய்துவிடக்கூடாது. காரணம், துனியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களும் அல்லாஹ்விடத்திலே எந்த விதத்திலேயும் பிரயோஜனமாக இருந்துவிடப் போவதில்லை. மறுமைதான் நமக்கு நிரந்தரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்முடைய இபாதத்தாக இருந்தாலும், சம்பாத்தியமாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், நாம் எதை செய்தாலும் அதனுடைய நோக்கம், அதனுடைய எதிர்பார்ப்பு மறுமையும் மறுமை சார்ந்த விஷயங்களுமாகத்தான் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு குப்பை மேட்டில் இறந்து கிடக்கக்கூடிய ஒரு ஆட்டை பார்ப்பார்கள். அது இறந்து அழுகி நாற்றம் எடுத்திருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்பார்கள், இந்த ஆட்டை குறிப்பிட்ட திர்ஹமையும் தீனாரையும் கொடுத்து யாராவது விலைக்கு வாங்கிக் கொள்வார்களா என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஆடு இறந்து விட்டது, இதை இலவசமாக கொடுத்தால் கூட யாரும் வாங்க மாட்டார்கள். அப்படி இருக்கையில் யார் இதை காசு கொடுத்து வாங்க போகிறார்கள் என்று சஹாபாக்கள் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ்விடத்தில் இந்த துன்யா என்பது இறந்து கிடக்கக்கூடிய இந்த ஆட்டை விட அற்பமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். என்று சொன்னால், நாம் உலகத்தினுடைய பார்வையை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அமல்களும் செயல்பாடுகளும் மறுமையை நோக்கமாக கொண்டதாக இருக்க வேண்டும். துன்யாவில் நம்மை பெரிய வணக்கசாலி என்று சொல்லுவதற்காக வேண்டியோ, அல்லது பெரிய தான தர்மம் வழங்கக்கூடியவர் என்று சொல்லுவதற்காக வேண்டியோ, அல்லது இவன் நல்லவன் சாலிகானவன் என்று மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டியோ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஒருபோதும் அமைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய எல்லா அமல்களிலேயும் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த ஒரு அமலை மட்டுமாவது அல்லாஹ் நம்மிடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு அமலையும் செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒரு ரூபாய் தர்மமாக இருந்தாலும் கூட அதனுடைய எதிர்பார்ப்பு இதை அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஒரு யாசகர் ஒருவர் அவரிடத்தில் வந்து யாசகம் கேட்கிற பொழுது ஒரு திர்ஹத்தை எடுத்து அவருக்கு தானமாக வழங்குவார்கள். அந்த நேரத்தில் தர்மத்தை வாங்கி கொண்ட அந்த யாசகர் சொல்லுவார், தகப்பலல்லாஹு மின்க, அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து இந்த தர்மத்தை பொருந்திக் கொள்ளட்டும் என்று சொல்லுவார்கள். அதை கேட்டு உமர் ரலியல்லாஹு மகன் தேம்பி அழுவார். காரணம் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், அல்லாஹ் என்னிடத்திலிருந்து இந்த ஒரு தீனாரை ஏற்றுக்கொண்டான் என்பது எனக்கு தெரிந்திருந்தால், இந்த தர்மம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை நான் அறிந்துவிட்டால், இந்த வாழ்க்கை எனக்கு இந்த நொடியில் போதுமானதாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதாவது
நான் இதோடு மரணித்து விட விரும்புகிறேன், எனக்கு இந்த ஒரு அமல் மட்டும் போதும், நான் அல்லாஹ்விடத்தில் போய் வெற்றி அடைந்து விடுவேன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாரிடத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்களிடத்திலிருந்து மட்டும்தான் அமல்களை ஏற்றுக்கொள்ளுகிறான். மற்றவங்கள்ட்ட அமல் ஒருபோதும் உயர்த்தப்படுவதில்லை. எனவே இந்த ஒரு திர்ஹம் எனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னால், என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தக்குவாவோடு இரையச்சத்தோடு இந்த நிமிடமே நான் என்னுடைய வாழ்க்கை முடிந்தாலும் போதுமானது என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தியை ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கூட ஒரு இறைவசனத்தில் சொல்லுவான், இன்னமல் ஹயாத்து துன்யா, நிச்சயமாக உலக வாழ்க்கை என்பது லஇபுன் வ லஹ்வுன், வீணானதாக, கேலியானதாக, வஸீனத்துன், அலங்காரமானதாக, வதகாஃபுருன் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் பெருமை அடிக்கக்கூடியதாக, வதகாஃபுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், குழந்தைகள் அதிகமாக பிறப்பதன் மூலம், அதிகம் சம்பாதிப்பதன் மூலம் உங்களுக்கு மத்தியில் பெருமை அடிக்கக்கூடியதாகத்தான் உலக வாழ்க்கை இருக்கிறதே தவிர உலகத்துல உங்களுக்கு வேறு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வீணான வாழ்க்கை என்று சொல்லுகிறான், விளையாட்டான வாழ்க்கை என்று சொல்லுகிறான், அதே போல சோதனையான வாழ்க்கை என்று சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல நின்று குத்பா ஓதி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்துல அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேகமாக மக்களுக்கு மத்தியில் தாண்டி பள்ளிவாசலுக்குள்ளால் ஜும்மாவுக்காக வேண்டி வேகமாக வருகிற பொழுது ரசூலுல்லாஹ்வால் அவர்களை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியவில்லை. இறங்கி குத்பா ஓதவே இறங்கி வந்து இருவரையும் தூக்கி கொண்டு மீண்டும் குத்பாவில் ஏறி பேசுகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இவர்கள் கீழே வருவதை பார்த்து என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சத்தியத்தை தான் சொல்லியிருக்கிறான். என்ன சொன்னால், உங்களுடைய பொருட்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுக்கு சோதனை என்று சொன்னான். இவர்களை பார்த்தவொன்னே குத்பாவையே நான் விட வேண்டியதாக போய்விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் வாழக்கூடிய ஹலாலான வாழ்க்கையையே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வீணான வாழ்க்கை, விளையாட்டான வாழ்க்கை என்று சொல்லுகிறார். ரசூலுல்லாஹும் குழப்பம் என்று சொல்லுகிறார்கள் சொன்னா ஹராமான வாழ்க்கையை நாம் என்ன சொல்லுவது? எனவே ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையில் மறுமையை மட்டுமே இலக்காக கொண்டு பயணிக்க வேண்டும். என்ன வேலையை செய்தாலும் அதில் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாட வேண்டும், மறுமையினுடைய பிரயோஜனத்தை நாட வேண்டும். அப்படி நாடுகிற பொழுது அவருக்கு துன்யாவும் ஹைராக இருக்கும், மறுமையும் வெற்றிக்குரியதாக இருக்கும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நல்லறங்களை கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.